ஆம்பளையா? நான் சீரியஸா கேக்குறேன், என்ன ஆம்பளையா? உன் மேல உனக்கு நம்பிக்கையே இல்லையா? டேய் நான் உண்மையா சொல்றேன், நீ பாயா இல்ல மேனா? பாயா இருந்தா உனக்கு எதுக்குடா மேரேஜ்னு கேக்குறேன் நானு. வளரவே இல்ல, எதுக்கு மேரேஜ் உனக்கு? நான் எல்லா மாப்பிள்ளையும் கேக்குறேன், நான் என்னதான் சொல்றேன், மாமனார் நீ என்ன பணம் கொடுத்தாலும் அது எப்படி உன் பணமாகும்? எப்படி ஆகும்? உனக்கு 200 சவரம் கொடுத்துட்டா அது உண்டா? டேய் அடுத்தவங்க உழைப்பு என்னைக்குமே நம்மளோட உழைப்பை உயர்த்தாதுடா. நமக்கான ரிசல்ட் ஏற்படாது. அது என்ன தெரியுமா பண்ணும்? இன்னும் நம்மள கீழே இழக்கிறோம், தாழ்த்திரும். பொண்ணை கொடுக்குறாங்க, பொண்ணுக்கு ஏதோ ஆசை பசமா ஏதோ தராங்க, சவரம் போடுறாங்க, 10 20 50 போடுறாங்க. யாருக்கு தராங்க? பொண்ணோட சந்தோஷத்துக்கு. அது உண்டா? எவனோ உழைச்சு எவனோ கஷ்டப்பட்டு முதுல ரத்தமும் சதையும் வந்து ஓடி வந்து பல அடி வாங்கியிருப்பாங்க ஒவ்வொருத்தரும் இந்த நிலைமைக்கு வரதுக்கு. அதெல்லாம் ஒரே நாள் உனக்கு ஏதி வச்சுட்டு அவங்க போய் எங்கேயாவது காசு ஏத்துற போயிடணும், எங்கேயாவது போய் கஷ்டப்படணும். அவங்க இப்ப சொல்றேன், அவன் கஷ்டப்பட்டுட்டு ஒரு பொண்ணு கிடைக்கல வாழ்றதுக்குன்னு எங்கேயோ தவிச்சிட்டு இருக்காங்க. வர பொண்ணை காப்பாத்த துப்பு இல்லைன்னா உனக்கு எதுக்குப்பா கல்யாணம்னு கேக்குறேன். உன் அப்பாவை கேட்டு பாரு, அவங்க மாமனார் சொத்துல வாழ்ந்து ஜெயிச்சாரா இல்ல அவரு உழைச்சு முன்னேறானா பாரு. ஏன்னா நெஞ்சில மாஞ்சா சோறு இருக்கிற ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவான், தான் உழைப்ப நம்பி இருக்கிறான். கல்யாணம் ஆனதுக்கு பிறகு நம்ம மனைவி போய் நம்ம மாமனார் வீட்டுல போய் எங்க மாமா எங்க வீட்டுக்கார் இதை கேட்டாரு, நம்ம மாமா இதை கேட்டாரு, எங்க அத்தை இதை கேட்டுச்சுன்னு சொல்லிச்சுன்னா அன்னைக்கே நீ செத்து போயிட்டுடா ஒரு ஆம்பளையா ஒரு மாப்பிள்ளையா. எல்லா மாமனார் மாமியாருக்கு சொல்லிடுறேன், ஒரு மாப்பிள்ளைய தேடும் போது மாசான மாப்பிள்ளைய தேடாதீங்க. இவன் நாளைக்கு மாசம் ஆகிறதுக்கான என்னென்ன குவாலிட்டி இவங்கிட்ட இருக்கு, உழைப்பு இருக்கா, பணிவு இருக்கா, உண்மை இருக்கா, அவன் குடும்பத்துல வாழ்றானா, அவன் அம்மா கிட்ட உண்மையா இருக்கானா, அவன் தங்கச்சியை பாத்துக்கிறானா, ஃபேமிலி பர்சனான்னு பாரு. இன்னைக்கு சின்னதா இருந்தாலும் உன் பொண்ணை பெருசா பாத்துப்பான்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு.